நீங்கள் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணுங்க. இது என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தால் என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துடலாம். சேலரிடு எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 16 அப்படின்றத சப்மிட் பண்ணுங்க. இது உங்களோட கம்பெனியில் கேட்டிங்கன்னா அவங்க இந்த ஃபார்ம் 16 அப்படின்ற ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது கூடவே நீங்கள் உங்களுடைய சேலரி ஸ்லிப் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்றதுக்கான சேலரி ஸ்லிப்பு சப்மிட் பண்ணோம். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சப்மிட் பண்ணுங்க. இதெல்லாம் கட்டாயம் சப்மிட் பண்ண வேண்டிய விஷயம். இது கூடவே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பிபிஎஃப் இல்லை இஎல்எஸ்எஸில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது தவிர்த்து நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கான ப்ரீமியம் எவ்வளோ தொகை கட்டியிருக்கீங்க அதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்குங்க. இது தவிர்த்து ஏதாவது வாடகை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, மாதம் மாதம் வாடகை கட்டுறீங்கன்னா எவ்வளோ வாடகை கட்டுறீங்க அதுக்கான ஸ்லிப்பும் கொடுத்துருங்க. அதுவே நான் வாடகை கட்டல ஆனால் சொந்த வீட்டில் இருக்கேன் ஆனால் அதுக்கு ஹோம் லோன் போயிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ ரூபாய் நீங்கள் ஹோம் லோன் மாதம் மாதம் கட்டுறீங்க அதுக்கான அந்த லோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்க. நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயாக இருந்தால் நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் அத்தனையுமே நீங்கள் ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும்.